ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா 30 கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஜர்தோசி கிளாஸை பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஜர்தோசியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளாஸை பார்த்துட்டோம். இப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் பிடிக்காத ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டிச் போட்ட பிறகு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம லேயர்லேயும் சரி, ஒரு கொடியிலையும் சரி, அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டிச் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ரெட்டப்பட்ட செயின் சொல்லுவோம் இல்லையா, இந்த தாலி சரடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, முறுக்கு செயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. அதை பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறனால எல்லாருக்குமே இந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னா ஆரி நீடிலையும் போடலாம், ப்ளஸ் அந்த ஜர்தோசி கோக்கரை மாதிரி நம்மக்கிட்ட ஹேண்ட் நீடில் இருந்துச்சுன்னா அதுலேயுமே போடலாம். நான் இன்றைக்கி ஆரி நீடிலில் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் அடுத்த ஸ்டெப்பில் ஹேண்ட் நீடிலில் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் அதுக்கு என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னாலே, அந்த அழகாக ஆக்கிறதுக்கு நம்ம இந்த ஜர்தோசியை இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டா மட்டும்தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சைஸ் சின்னதும் ஒரு சைஸ் பெருசும் அந்த மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னா மாறி போயிடும். அதனால் இது ஈவனாக இதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி குட்டி குட்டி சைஸஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டாட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, இதான் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இதோட பெரிய சைஸ்னால் பெரிய சைஸ், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஜர்தோசியை வச்சு நீங்கள் கட் பண்ணி ஈவனாக ஒரு சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் அதே ஆரி நீடில் தான் எடுத்திருக்கேன், அதே த்ரெட் தான் எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கை லாக் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கை ஃபஸ்ட்டு நம்ம லாக் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன செஞ்சோம்னா, நம்ம லைன் போட்டுக்கலாம். நீங்கள் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு நீட்டாக வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ நான் இந்த லைன் மேலேயே என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி என்ன பண்ண போகிறேன், ஃப்ளாட்டாக படுக்க வைக்க போகிறேன். நம்ம எடுக்கிற ஜர்தோசி என்ன பண்ணணும், ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணணும், படுக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன சைஸ் வேணால் எடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அழகாக வேணும்னா இன்னும் குட்டி சைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பெரிய சைஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன சைஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு குட்டி செயின், ஓகேவா, எடுத்துட்டு இப்போ கவனிங்க, இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஜர்தோசி, இந்த ஜர்தோசியோட சென்டர்னால் இதோட பாதி இல்லையா. இதோட பாதி எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க, இப்போது இந்த லைனோட பாதினா இதுதான் இல்லையா, இதோட பாதி. இப்போது இந்த பாதியிலேருந்து தான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டிச்சஸை எடுக்கணும். நீங்கள் இங்கேருந்தே அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டை இங்கே செயின் போட்டுட்ட பிறகு இந்த இடம், இந்த சென்டருக்கு இந்த லைன்லேயே தான் கொண்டு வரணும். லைனுக்கு மேலே போகக்கூடாது. இந்த லைன்லேயே என்ன பண்ணணும், மறுபடியும் செயினை எடுக்கணும். எடுத்து ஒரு சின்ன செயின் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் அதே மாதிரி ஜர்தோசியை ஃப்ளாட்டாக எடுத்து படுக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், ஜர்தோசியை மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், உள்ளே விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி லைன்லேயே தான் என்ன பண்ணணும், படுக்க வைக்கணும். லைனை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடக்கூடாது. லைன்லேயே தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இப்போ எல்லாருமே கவனிங்க, இப்போது இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது ஒரு லேயர் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்த லேயர் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் ஃபஸ்ட்டு செயின், நம்ம ஜர்தோசியோட செயின் போட்டோம் இல்லையா, இந்த இடம் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். முடிஞ்ச இடம்னா இதுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்ததை எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் சொல்லியிருக்க இல்லையா, குட்டி லாக் செயின், இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அங்கேருந்து நம்ம அந்த ஜர்தோசியை நம்ம ஃப்ளாட்டாக என்ன பண்ணணும், கொண்டு வரணும். இவ்வளோதான். இது எங்கே முடியுது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இவ்வளோதான். இதோட விஷயமே இவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்டெப்பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அடுத்தடுத்ததை ஈஸியாக கொண்டு போயிடுவீங்க. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும், லைனில் இருந்து எடுத்து ஒரு லாக்,
ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் அகைன் என்ன பண்ணணும், இது ஃபினிஷ் ஆகிருக்கு இல்லையா, அடுத்த இதுக்கு முன்னாடி அவ்வளோதான் அந்த இடத்துலேருந்து ஒரு லாக் போட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், செயின் எடுக்கணும். மறுபடியும் அடுத்த ஜர்தோசியை நம்ம ஃப்ளாட்டாக கொண்டு போகணும். பாருங்க, அடுத்த ஜர்தோசி அதே மாதிரி அந்த லைனில் என்ன பண்ணணும், ஈவனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். மறுபடியும் இது முடிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக். இப்பயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். இதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சைஸ் பார்த்து எடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் எடுக்கிற ஜர்தோசியோட சைஸ் தாங்க உங்களுக்கு அந்த டிசைனை வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு காட்டி கொடுக்குறதே. நீங்கள் சைஸ் வந்து மாறி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி வராது. ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வரும். அதனால் நீங்கள் அந்த சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் ஈவனாக கட் பண்ணி ஜர்தோசியை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, லைனில் ஃபினிஷ் ஆகிருக்கா. இப்போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், லாக் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களுமே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், லைனில் போட்டு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும், லைட்டாக ஒரு உருட்டை மாதிரி இருக்கும் இல்லையா. இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் தெரியும். நீங்கள் இதுவே ஹேண்டு நீடிலில் போடும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், அதை உருட்டை மாதிரி கொண்டு போகலாம். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. நான் வந்து ஜர்தோசியை பெருசாக எடுத்திருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதுவே குட்டியாக நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள், அது இன்னும் அழகாக இருக்கும். நான் குட்டி வேணும்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு இதுவாக நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஜர்தோசியை ஒவ்வொரு ஸ்டெப்பாக என் பின்னாடியே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஜர்தோசி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஜர்தோசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் நிறைய இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அதை ஒன் பை ஒன் நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஜர்தோசியில் நம்ம ஈவனாக நம்ம பண்ணி எடுக்க முடியுமே. இல்லை அப்படின்னா ஜர்தோசியில் பாதி கற்றுக்கிட்டு பாதி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஓவரால் கம்ப்ளீட் ஆகாது. அதனால் ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக வாங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இதே ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி வந்து இன்னும் நல்லா யூனிக்காக குட்டி குட்டியாக எடுத்து எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.